உலகெங்கு வாழும் லக்லைட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடைபெறும் 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பராவோட தமிழ் புத்தாண்டு நடைபெறுகிறது. காலச்சக்கரத்தின் 8வது ராசியான பூமிகாரகன் செவ்வாயை ஆட்சி வீடாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு குரு பகவான் இதுவரை 8ஆம் இடத்தில் இருந்தது அஷ்டம குருவாக ஜூன் 1ஆம் தேதி 9ஆம் இடத்தில் இடம்பெறுகிறது. ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த 9ஆம் இடத்துக்கு குரு இந்த வருடம் பூரா உங்களுக்கு நல்ல சாதனைகளை இருக்குது. அதே குரு 4 மாதம் அதில் நேர்கதியில் இருந்து, அதாவது அக்டோபர் 31ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான சிம்மத்தில் அதிசாரத்தில் இடம்பெறுகிறது. அது அக்டோபர் 31ஆம் தேதி இடம்பெறக்கூடிய அந்த குரு பகவான் டிசம்பர் 12ஆம் தேதி வக்ரம் பெற்று 2027 ஜனவரி 24ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் 9ஆம் இடத்தில் இடம்பெறுகிறது குரு பகவான். அப்போ 9, 10க்குரிய இடங்களில் ஸ்தானங்கள் அது வர்றது மிகச் சிறப்பான பலனை தரும் அப்படிங்கிறது சொல்லலாம். உங்களுடைய குரு யோகாதிபதினு சொல்லுவோம். 2, 5க்குடைய குரு இல்லையா, ஸ்தானாதிபதி. அது இப்போ 9, 10 இடம்பெறுவது கோச்சாரத்தில் மிகச் சிறப்பான பலனை தரும். அது பார்க்கும் இடங்களும் நல்லா சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ராகு பகவான் பாருங்க, டிசம்பர் 5ஆம் தேதி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 3ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 9ஆம் இடத்துல இடம்பெறுது. சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல ஏற்கனவே மார்ச் மாதம் 6ஆம் தேதி இடம்பெற்று இருக்கு. இப்போ சனி பகவான் தான் உங்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் கொஞ்சம் வலு குறைவாக இருக்குது. குரு பகவானும் ராகு பகவானும் மிக நல்ல இடங்களில் இருக்காங்க. இப்போ ராகு கூட 3-6-11 ராகு எது முகமலர்ந்து இருக்குமானால் ஆண்டோர்கள் சகாயம் உண்டா, அதிகாரம் உத்தியோகம் உண்டா, சான்றோர்கள் சிநேகமாவார், சகல சம்பத்தும் செல்வம் கூடிய மணமகிழ்ந்து சுகமுடன் சேவிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இதனால் என்ன பலன்கள் நடக்கும்னா, குறிப்பாக இந்த துலா ராசிக்கு என்ன சொன்னோமோ அதே 75% அதே மாதிரி பலன் இருக்கும். என்ன காரணம்? 9, 10க்குரிய சஞ்சாரத்தினால் அந்த குரு பகவான் தொழில் முன்னேற்றத்தில் உள்ள வாய்ப்புகள், அதாவது கூடுதலான நமக்கு லாபம் பெறுவது, வராக்கடன்கள் வர்றது, கையில் நல்ல பணப்புழக்கம் வர்றது, தெய்வ காரியங்களில் ஈடுபடுறது. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு இருக்குல்ல. அதே மாதிரி ஆன்மீகவாதிகள், காசி ராமேஸ்வரம் ஆன்மீக பயணங்கள், அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு, இதுவரைக்கும் விட்டு போன குலதெய்வ வழிபாடுகள்லாம் பல ஆண்டுகள் சில பேர் போகாமல் இருப்பாங்க. அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு அதை கண்டிப்பாக செய்யணும். படையல் போடணும், வழிபடணும், நேர்த்திக்கடனை செய்யணும், கிடா வெட்டணும், பொங்கல் வைக்கணும். இது மாதிரிலாம் ஆன்மீக பயணங்களை மேற்கொண்டு அருளாசியை பெறுவதற்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதான் நான் சொல்கிறது, கோடி போனவனுக்கு 9ல் குரு. அப்போ எந்த விஷயத்துலையும் நீங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, பகைகள், அக்கம் பக்கம் பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ள சண்டைகள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், இதெல்லாம் எது இருந்தாலும் கூட இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சிறப்பான அதிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல பலன்களுக்கு வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்கு இருக்குது. ஆனால் இந்த புத்திர வாக்கியத்தில் சனி இருப்பதுனால கொஞ்சம் தடை தாமதத்துக்கு பிறகு குழந்தை பிறக்கும். அதாவது புத்திர வாக்கியம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்தை 9ஆம் இடத்துல இருக்க குரு பார்த்துருக்கு. அதனால் லேட் ஆகுமே தவிர, கடந்த காலங்களில் புத்திர வாக்கியம் தடை தாமதம் இருந்தாலும் கூட இந்த வருஷம் புத்திர வாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது செக்கப்பு, டெஸ்ட்டு, இது மாதிரி அடாப்ட்மெண்ட் பண்ணுறது, யூடியூப் டீப்பு வச்சு குழந்தை வரக்கூடிய அந்த மருத்துவ ரீதியாக இதெல்லாம் தடை தாமதம் இருந்தாலும் கூட உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரு பகவான் 9ஆம் இடத்தை 9ஆம் இடத்துல இருந்து அது 5ஆம் இடத்தை பார்க்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தணும். அதாவது இந்த ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரனுடைய குழந்தைகள், பிள்ளைகள், அவர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த படிப்பில் கவனக்குறைவு ஏற்படும். அப்பப்போ கொஞ்சம் அவங்கள கவனிக்கணுமே தவிர கண்டிக்கப்படாது. கவனிச்சுக்கிறோம், கண்டிக்கப்படாது. அதே மாதிரி இந்த ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், விருச்சிக ராசியில் இருக்க மாணவர்கள் அரியஸ் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நீங்கள் தேடிடுவீங்க. அரியஸ் வச்சு மறுபடியும் அதை நிவர்த்தி பண்ணிடுறது. இது ஞாபக சக்தி குறைவாக இருக்கும், இருந்தாலும் தேர்வில் எழுதிடுவாங்க. அப்படி ஒரு தடை ஞாபக சக்தி குறைவாகி படிப்பில் கவனம் குறைவாகி
மறுபடியும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நீச்சபங்க ராஜயோகம்னு சொல்கிறாங்களே, நீச்சம் பெற்று ஒரு கிரகம், அதுக்கு வந்து இப்போ ராஜயோகம் வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கு, மந்தப்படுத்தும். ஆனால் அதை குரு பார்க்கறதுனால சரியாக வந்துடும் அப்படிங்கிறத உள்ள விளக்கம். உத்தியோகம் வேலை வாய்ப்பில் இருப்பவர்கள், தனியார் வேலைவாய்ப்பு, கூலி தொழிலாளர்கள், சிறு குறு தொழில் செய்கிறவர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சராசரியான லாபம், என்றைக்கும் நிரந்தரமான வருவாய் வரும். அதாவது வருமானத்தில் வந்து தடை இருக்காது, வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து பொதுவாக நீங்கள் ஐப்பசி மாதம் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடக்கும். ஏன்னா விருச்சிக ராசிக்கு அதிபதியே செவ்வாய், செவ்வாய்க்கு அதிபதி வந்து முருகன், முருகனுக்கு வந்து முக்கியத்துவமானது சூரசம்ஹாரம் பண்ணதான். தடை தாமதங்கள் முயற்சிகள் வந்து எதுவும் தடைப்பட்டாலும் கூட, வீடுகளில் பில்லி சூன்யம் இருந்தாலும் கூட, வீடுகளில் வந்து வாஸ்து குறைபாடு இருந்தாலும் கூட, நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னாக்கா ஐப்பசி மாதம் சூரசம்ஹாரம் அந்த நிகழ்ச்சியில் திருச்செந்தூர் முருகனை தரிசித்து வந்தீங்கன்னாக்கா கடலில் நீராடி கண்டிப்பாக வந்து இதுக்கான நல்ல தீர்வு ஏற்படும். சனீஸ்வரனையும் நீங்கள் வந்து 9 வாரம் எழுதிவம் வைத்து வழிபடுங்க. ஆலங்குடி போகிறதெல்லாம் வந்து, ஏன்னா உங்களுடைய யோகாதிபதியான குருஸ்தலம் இப்போ 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல வரக்கூடிய சஞ்சாரம் செய்யறதுனால மிக சிறப்பாக இருக்குது. அதை மேலும் மெருகுபடுத்துறதுக்கு, நன்றி கடன் சொல்வதற்கு நீங்கள் ஆலங்குடி சென்று வழிபடுவது சிறப்பான பலனை தரும் கூறி, நமது நேயர்கள் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.